ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளி வருது. தீபாவளிக்கு வந்து இந்துக்கள்னு இல்லை, பெரும்பாலும் வந்து ஆஃபர்ஸ் வரும், தள்ளுபடி வரும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நகை எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். என் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி அன்று நகை எடுக்க சேமிப்பு. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதை முடிக்க முடியும். அதனால் நமக்கான முயற்சி என்ன, நம்மளோட கோல் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதை வந்து நம்ம முயற்சி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியும். இப்போ வந்து கோல்டு எடுக்கணும்னா தீபாவளிக்கு வர இன்னும் 2 மாதம் இருக்குது. 2 மாதமும் கிட்டத்தட்ட 10 நாளும் இருக்குது. நான் வந்து அந்த 2 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குனாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதுக்கு எவ்வளோ சேவ் ஆகும், எவ்வளோ சேவ் பண்ணணும், அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு, அதுக்கு எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டே வந்து 60 இருக்குது, மந்த் வந்து 2 மந்த் இருக்குது. 1 கிராமோட ரேட் வந்து ரூ. 6,710 இருக்குது. ஜிஎஸ்டி வந்து ரூ. 150, வேஸ்டேஜ் ரூ. 100, டோட்டல் அமௌண்ட்டு ரூ. 6,900. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7,000 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 7,000 வருதுன்னா, நம்ம வந்து அதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணுறது? 2 மாதத்துக்குள்ளே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒன் டே வந்து நம்ம ரூ. 116 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். வீக்ஸ் வந்து வீக்ஸ் சேலரியாக இருந்தால் ரூ. 875 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். மந்த்தாக இருந்துச்சுன்னா ரூ. 3,500 நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எடுத்து வச்சா தான் நம்மளால் வந்து நம்மளுக்கான டார்கெட் வந்து நம்மளால் முடிக்க முடியும். இப்போ வந்து தீபாவளிக்கு நம்ம புது சேலைகள்லாம் வந்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த சேலையை கூட வந்து கட்டிக்கிட்டு, நமக்கு அந்த தீபாவளிக்கு நமக்கு எடுத்து கொடுக்குற அந்த சேரீக்கான காசை கூட வந்து நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸை நம்ம எப்பயுமே அடிக்கடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இதாயிரும். இதே கோல்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சொன்னோம்னா, நம்ம வந்து அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு எது எது இருக்குது, புது ட்ரெஸ் எது நம்ம கட்டாதது இருந்துச்சுன்னா, அதை வச்சுட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இதுவும் ஒரு புது பொருள் தானே. தீபாவளி அன்னைக்கு நம்ம கையில் ஒரு புதுசாக கோல்டு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணோம்னா, நம்ம அடிக்கடி வந்து ஜுவல் வாங்க இதுவும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம கையிலையும் வந்து 1 கிராம் கோல்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.